வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்ச காலமாக பாஜகவுடைய அத்துமீறல்கள், பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்கொடுமை எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. மூன்றாவது தடவையாக அவர்கள் இந்தியாவை ஆள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் மக்கள் உந்தப்பட்டு ஏதோ ஒரு வகையில் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாருடைய ஆதரவின் பேரில் இன்னைக்கு தொங்கு பாராளுமன்றம் அமைத்து ஆட்சி அமைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மோடி 2 தடவை அதிலே ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள். மூன்றாவதாக பதவியேற்றதுக்கு பின்னால் கொஞ்சம் அமைதியாக இருந்த மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் பழையபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாஜகவினுடைய பாலியல் சீண்டல்கள், பாஜக பிரமுகர்களுடைய மதவெறி, மற்றபடி ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேவையற்ற வாக்குவாதங்கள், வாய் வார்த்தைகள், இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். சிவகங்கையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. திருபுவனம் வடகரை பகுதியில் ராஜ்குமார் அப்படின்னு அந்த நபருக்கு 45 வயசு. அவர் திருபுவனம் கிழக்கு ஒன்றிய பாஜக செயலாளராக இருந்துட்டுருக்கார். அவர் அங்கே இருக்கக்கூடிய பாஜக ஒரு சேனலுக்கு யூடியூப் சேனலுக்கு ஒரு நிருபராகவும் இருக்கிறார். நல்ல ஒரு பேர் வாங்கி, மற்றபடி இருக்கக்கூடிய சமயத்தில் தன்னுடைய பேரை கெடுத்த வண்ணமாகவும் ஏதோ ஒரு சம்பவம் நடத்தியிருக்கிறார். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் ஏதோ ஒரு சம்மந்தப்பட்டவையில் மாணவி சம்மந்தப்பட்டவையில் கையை வச்சு அப்புறம் அடின்னு அடித்து உதச்சி அப்புறம் ஒரு பஞ்சாயத்து பண்ணி அப்புறம் அந்த நபரை ராஜ்குமாரை விட்டுருக்குறாங்க. இவர் டிராவல்ஸ் நடத்தக்கூடியவர். அங்கே திருபுவனத்தில் பார்த்துருக்கிறார். 5 வருஷத்துக்கு முன்னால் பஞ்சாயத்து பண்ணானுங்க, விட்டுருவானுங்க. திரும்ப அதே மாதிரி பஞ்சாயத்து பண்ணி விட்டுருவான்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 10th படிக்கிற மாணவி மேலே கையை வச்சுருக்காரு. அதாவது ஸ்கூல் ட்ரிப்பு ஏற்றிட்டு போகிறது, போன வகையில் ஏதோ ஒரு கையை வச்சுட்டா 10வது மாணவி. அந்த பொண்ணு போய் அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லிடுச்சு. அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, இவன் ஆல்ரெடி கையை வச்சவன், இவன் நேக்க பக்குவமாக ஆளை கூட்டிகிட்டு வந்தால் வேலையை முடிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, வாப்பா உனக்கு சம்பளம் தர்றேன், மற்றபடி முன்கூட்டி ஏதாவது தர்றேன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, வெளியே இருந்த ஆளை ஃபோன் அடித்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னா அவர் மதுரைக்கு வர்றார். யார், ராஜ்குமார். யார், கிழக்கு ஒன்றிய பாஜக செயலாளர், திருபுவனம் கிழக்கு ஒன்றிய பாஜக செயலாளர் ராஜ்குமார் வந்த உடனே அங்கே பெற்றோர்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, எந்த விதம் பேசுதில்லை. கடகடன்னு ஆளுக்கு ஒரு ஆள் சட்டையை கழட்டா, ஒரு ஆள் பேண்டை கழட்டா, நிர்வாணப்படுத்தி அடின்னு அடித்து உதச்சி என்ன நல்ல வேலை குற்றுயிரா விட்டு, மற்றபடி அவன் செல்ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்து, ராஜ்குமாருடைய செல்ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்து, வீடியோ எடுத்து, அவருடைய செல்ஃபோன் நம்பர்லேயே எல்லாத்துக்கும் அவருடைய நம்பருக்கே அந்த வீடியோவை பாஸ் பண்ணி எப்படிலாம் ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க பாரு மதுரை மாவட்டம் மக்கள். அவரு செல்ஃபோன்லேயே, ராஜ்குமார் செல்ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்து, வீடியோ எடுத்து, ராஜ்குமார் என்னென்ன நம்பர், முக்கியமான நம்பர் வச்சுருக்காரோ அவரு நம்பருக்கே அமுச்சு விட்ருக்காங்க. அமுச்சு விட்ருன்னா அப்புறம் நைட்டு ஃபுல்லாக ஒரே பயங்கரமாக வைரல் ஆகிருக்கு. அப்புறம் கடையில் காலையில் பார்க்கக்கூடிய சமயம் எல்லாருமே ஆளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபார்வார்டு பண்ணியிருக்காங்க. ஃபார்வார்டு பண்ணவுடனே அப்புறம் போலீஸார் என்ன பொசிஷன் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இதே மாதிரி பல விதமாக 5 வருடங்களுக்கு முன்னால் பழத்திருக்கான் அப்படிங்கிற கான்செப்டுக்கு அதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கிறாங்க. மற்றபடி இதுக்கு அடிப்படையில் காரணம் என்னென்னா பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு. இப்போ இப்படிலாம் நடக்கக்கூடிய சமயத்தில் பெங்களூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னால். அதாவது ராஜேஸ்வரி நகர் தொகுதி எம்எல்ஏ முனிரத்னம், அந்த ஆள் பாஜகவினுடைய எம்எல்ஏ. அங்கே ராஜராஜேஸ்வரி நகர் பெங்களூரில் பாஜக எம்எல்ஏவாக இன்றைக்கி இருந்துகிட்ருக்கார். பேர் முனிரத்னம். ஆல்ரெடி பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல் சம்மந்தப்பட்ட வகையில் ஜாமீனில் வெளிவந்த நபர். ஒரு அம்மா 40 வயசு மிக்க ஒரு லேடி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி என் மேலே நான் ஒன்றுமே செய்யலை, விபச்சார வழக்கு போட்டாங்கன்னு போட்டு அந்த அம்மா முனிரத்னத்தை பார்க்குற சமயத்தில் சரி உனக்கு நான் உதவுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த முனிரத்னம் ராஜராஜேஸ்வரி நகர் எம்எல்ஏ பாஜக என்ன பண்ணியிருக்காரு, என் ஆஃபீஸுக்கு வான்னு போட்டு கூப்பிட்டு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய 3-4 பேர் சேர்ந்து பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்கொடுமை ஆஃபீஸில் எல்லா வேலையும் முடிச்சிருக்கிறாங்க. உடனே இந்த அம்மா போய் அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ஏற்பாடு பண்ணி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வெள்ளை பெட்டியை திறந்து அதிலிருந்து
ஒரு இடிஆர் வைரஸ் அப்படிங்கிற தொற்றை வந்து ஊசி மூலமாக ஏற்றிருக்காங்க அந்த லேடியை. பாருங்கள் எப்படிலாம் அட்டகாசம் கந்தரவலம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்புறம் அந்த முனிரத்னம் வந்து அந்த அம்மாவுடைய மூஞ்சி மேலே ஒன்று கடிச்சிருக்கான். எப்படிலாம் ஒரு பாலியல் சீண்டல் பாருங்கள். ஒரு பெண்ணென்று பாராமல் விபச்சார வழக்கில் அந்த அம்மா வந்து மாட்டினாலா உண்மையா அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் உதவின்னு கேட்டு வந்த ஒரு பெண்ணை வந்து எந்த மாதிரிலாம் ஒரு பாலியல் சீண்டர்கள் வன்கொடுமை பண்ணி அசிங்கம் பண்ணி கந்தரவலம் பண்ணியிருக்காங்க. மூஞ்சி மேலே அந்த முனிரத்னம் வந்து ஒன்று கிடச்சிருக்கிறார் அப்படின்னா அப்புறம் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு அரசியல் ரீதியான ஒரு கருத்தியல் உள்ளவர் பாஜக எம்எல்ஏ அப்படிங்கிறத பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப இன்னைக்கு மன சங்கடமாக இருக்குது. அதோடு சேர்ந்து அந்த பாலியல் வன்கொடுமை முனிரத்னத்தோ சேர்ந்து ஈடுபட்ட வசந்த் கமலை வந்து இன்னைக்கு அந்த ராஜராஜேஸ்வரன் போலீஸார் வந்து வழக்கு பதிவு செஞ்சு இன்னைக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க, விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலமான ஒரு சம்பவமாக இருந்துகிட்ருக்கு. அதையெல்லாம் விட இன்னொரு சம்பவமாக பார்க்கக்கூடியது வந்து நம்ம நடிகை கௌதமி, தெரியும் எல்லாருக்கும் பார்த்த முகம், நம்ம தமிழ் நடிகை கௌதமி. ஆல்ரெடி வந்து அழகப்பன் குரூப் பாஜக வந்து ஒரு 9 கோடிக்கு மேலே ஏமாற்றி மிரட்டினாங்க, சொத்தை அபகரிச்சுட்டு. இப்போ அந்த குரூப் தலைவர் ஆகி மிளகு வந்து இப்போ குண்டாஸ் போட்டு உள்ளே வச்சுருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட வகையில் மீண்டும் ஒரு மிரட்டல் விட்டு, குரூப் மிரட்டலாக விட்டு இன்றைக்கி வந்து கௌதமை வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் நம்ம தெரிஞ்ச விஷயம், அந்த பகல்காம் அந்த தாக்குதல் சம்மந்தப்பட்ட வகையில் அங்கே இருக்கக்கூடிய கர்னல் சோஃபியா குரோசி, மற்றபடி வந்து லியோ மிகாசிஸ், அந்த 2 பேர் வந்து செய்தியாளர்கிட்ட அவங்க தானே இதாக இருந்து பண்ணனவங்க. அவங்க வந்து என்ன பண்ண செய்தியாளர்கிட்ட விளக்கம் சொல்கிறாங்க, நான் இப்படிலாம் பண்ணணும் அப்படி விளக்கம் சொல்கிறாங்க. அதை கேட்டு அங்கே இருக்க மத்திய பிரதேச மந்திரி பாஜக குன்வர் விஜய் ஷா அப்படிங்கிற ஆள் என்ன பண்ணியிருக்காரு, அந்த லேடியை கர்னல் சோஃபியா குரோசியை மட்டும் என்ன அந்த அம்மா வந்து இஸ்லாமிய பெண், மதத்தை சொல்லி கேவலப்படுத்தி, மற்றபடி அந்த அம்மாளுடைய ஒரு விஷயத்தை கேவலப்படுத்தி, இந்த பொண்ணு வந்து பாகிஸ்தானின் மகள், பயங்கரவாதியின் சகோதரின்னு போட்டு இது பண்ணி என்ன தேவையற்ற முறையில் வார்த்தைகளை விட்டு இன்றைக்கி வந்து அந்த அம்மா வந்து எந்த ஒரு வகையில் அந்த அம்மா கர்னல் சோஃபியா குரேஷி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனால் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அங்கே உள்ள இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றமே சொல்லிடுச்சு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட். முதல்ல அந்த நபர் மேலே குன்வர் விஜய் ஷா பாஜக அவர் எந்த மந்திரியாட்டம் முதல்ல எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணி அப்புறம் அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடிய சமயத்தில் மன்னிப்பு கேட்க வச்சு, மன்னிப்பு கேட்டால் அந்த உயர்நீதிமன்றம் மன்னிப்பு ஏற்றுக்கலை. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவர் உச்சநீதிமன்றம் போகிறார், யார் குன்வர் விஜய் ஷா. அப்போ உச்சநீதிமன்றம் போகிறப்ப அங்கே உள்ள நீதிபதி சொல்லிட்டாங்க, இங்கே எதுக்கு நீ வந்த, உள்ளூரில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்துக்கு போகாமல் அவங்களே வந்து காரி மூஞ்சி வெளியே அமிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் என்னத்தை பண்ண போகிறோம், இங்கே வராதுன்னு சொல்லிட்டு அவங்களும் உச்சநீதிமன்றமே வந்து காரி மூஞ்சி வெளியே தள்ளி இன்றைக்கி வந்து சுற்றிட்டு இருக்கார். இருந்தாலும் சிறப்பு விசாரணைக்குள்ள வச்சுட்டாங்க. ஆமாம், இந்த நபரை விடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு. ஏன்னா அந்த மாதிரி கர்னல் சோஃபியா குரோசி அப்படிங்கிற எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பாகிஸ்தான் ஒரு அட்டாக்கு கான்செப்ட் வகையில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. அந்த அம்மாவும் லியோ மிகாசிஸ் 2 பேரும் அது வந்து செய்தியாளர்கள்ட்ட ஒரு ஓப்பனாக வந்து விளக்கம் சொல்கிறாங்க, இப்படிலாம் வந்து குண்டு போட்டோம் பாகிஸ்தானில், இப்படிலாம் விமானத்தை இயக்கணும் அப்படின்னு போட்டு ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம். அதை கேலி செய்து இவள் வந்து பாகிஸ்தானின் மகள், பயங்கரவாதியின் சகோதரினா, இஸ்லாமிய பெண், அதையும் சொல்லி மதத்தையும் கேலி பண்ணி இருக்கக்கூடிய அவருடைய உறவையும் கேலி பண்ணி, அப்போ வந்து அந்த பெண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை குறையும், இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்க மாட்டா கொஞ்சம் கூட நன்றி கட்டத்தனமாக இவர் நடந்து கொள்கிறார் கூட அந்த அம்மாளுக்கு ஒரு சோபியா குரேஷிக்கு வேகம் வராதா? ஏன்னா இதெல்லாம் வந்து முட்டாள்தனமா இல்லை வேண்டுமென்றே தாங்கள் ஆட்சியில் இருக்கின்றோம் அப்படிங்கிற திமிரின் வெளிப்பாடா அப்படின்னு தெரியல. இன்னைக்கு வந்து குன்வர் விஜய் ஷா வந்து ஆமாம் மரத்துக்கு மரம் தான் நாயா பேய அலைஞ்சிட்டு இருக்கிறார். எங்கேயுமே ஒரு விசாரணைக்கு ஒரு ஒப்புதல் இல்லாமல் இன்னைக்கு சிறப்பு விசாரணைகள் அமைச்சு மத்திய போலீஸார் வந்து பண்ணியிருக்கிறாங்க. எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற விஷயம் போயிட்டு இருந்தாலும் அவரை சட்டசபைக்கு உள்ளே நுழைய விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இது இப்படி ஒரு சூழல். இதுவும் பாஜக உடைய கான்செப்ட். அதையெல்லாம் விட நம்ம ஊர் நயினார் நாகேந்திரன், ஆமாம், அவர் வந்து சில வார்த்தை மீறல்கள் பண்ணியிருக்கிறார். அதாவது வந்து திருப்பூரில் நடந்த ஒரு அணிவகுப்பு, இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற கான்செப்டில் பண்ணாங்க இல்லையா, அதை வந்து இவர் வந்து தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பேரணியாக நடத்தி
வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற கான்செப்டில் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தை அந்த இதில் வந்து பேசுகிறார். அதாவது வந்து ரொம்ப காரசாரமாக பேசிட்டு என்ன பண்ணுற, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுபவர்கள்ட்ட பாகிஸ்தானுக்கு சென்று விடுங்கள், பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் பாகிஸ்தானுக்கு சென்று விட்டு ரொம்ப காரசாரமாக பேசி ஒரு மதவாத தாக்குதலான ஒரு பேச்சை பேசுகிறார். அதுக்கு வந்து நம்ம திமுக மந்திரி மனோஜ் தங்கராஜ் வந்து ரொம்ப பதில் கொடுத்துருக்காரு. இதுக்கு முதல்ல நல்லா தான் இருந்தார் நயினார் நாகேந்திரன். பாஜக தலைவராக என்னைக்கு ஆனாரோ அன்னையிலேருந்து அவருக்கு சாதி வரி மத வரி எல்லாமே ஏறிக்கிச்சு. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள இதான் வந்து தேசபக்தியை வந்து பல அயோக்கியர்கள் வந்து தங்கள் புகலிடமாக அமைத்துக் கொள்கிறார்கள். அது மாதிரி தான் வந்து நயினார் நாகேந்திரனும் இன்னைக்கு வந்து தேசபக்தி அப்படிங்கிற பேரில் மிக அயோக்கியத்தனமாக நடந்து கொண்டார் அப்படின்னு கூட மனோஜ் தங்கராஜ் வந்து ரொம்ப விளக்கமாக இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ட்ரம்ப்புக்கு நீங்கள் அடிமையா, உங்கள் குரூப்பை பற்றி எங்களுக்கு தெரியாதா, ஏன்னா அதாவது வந்து சுதந்திர அந்த விடுதலைக்காக எந்த ஒரு வகையிலும் பாடுபடாமல் அவரிடம் மன்னிப்பு கேட்டு பென்ஷன் வாங்கி தின்ற கும்பல் தானே இதை விட பயங்கரமான ஒரு எக்ஸுதள பதிவு போட்டிருக்காரு. யார்? மனோஜ் தங்கராஜ், திமுகவுடைய பால்வளத்துறை அமைச்சர். இந்த மாதிரிலாம் வந்து பலவிதமான ஒரு தகவல் இன்னைக்கு இந்திய அளவுக்கு போயிட்டு இருக்கு. பழையபடி இந்த பாஜக பிரமுகர்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஒழுங்காக இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ பழையபடி பாலியல் சீண்டல்கள், மதவரி தாக்குதல்கள், தமிழ்நாட்டில் அந்த நயினார் நாகேந்திரோடைய பேச்சு, மற்றபடி வந்து பெங்களூரில் ஒரு பாலியல் சீண்டல்கள், மற்றபடி வந்து சோஃபியா குரேஷிக்கு தேவையற்ற ஒரு அவமதிப்பு, இதெல்லாம் இருக்கக்கூடிய சமயத்தில் மூன்றாவது முறையாக வந்து விட்டோம் என்ற திமிரின் வெளிப்பாடா, இல்லை மற்றபடி வந்து எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு மிக ஆணவத்தின் போக்கா பாஜகவுக்கு அப்படிங்கிறத மக்களாக நம்ம தான் வந்து அது முடிவு செஞ்சு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கொண்டு வரணும். இனி வரும் காலங்களில் பாஜகவினுடைய ஆட்சியின் பீடம் வந்து இந்தியாவில் காலடியை வைக்கக்கூடாத அளவுக்கு அவர் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.